Hi babes, welcome back to my channel Drama Shifa Santini episode 2. ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க ஐக்கால லிங்க் இருக்கும், பார்த்துட்டு வாங்க. நேற்று ரெண்டு பேருமே அவங்க பாடி ஸ்வாப் பண்ணி அவங்களோட லவ் மேக்கிங் பண்ணதை பார்த்துருப்போம். அதை பற்றி தான் இப்போ அவங்க ரெண்டு பேரும் வீடியோவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் ரெண்டு பேரும் பாடியை சேஞ்ச் பண்ணி லவ் மேக்கிங் பண்ணோம். ஸ்டார்டிங்கில் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் அப்புறம் எனக்கு இது ஒன்றும் புதுசாக தெரியல. ஏன்னா நம்ம ரெண்டு பேருக்குள்ளே இருந்தது உண்மையான ஒரு லவ்ன்றது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. இத்தனை நாள் நான் ஒன்றையும் நீ என்னையும் தான் லவ் பண்ணேன். நம்மளோட அப்பியரன்ஸை வச்சு தான் நம்ம லவ் பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போ நம்ம ரெண்டு பேரோட பாடி ஸ்வாப் பண்ணி கூட நம்ம ரெண்டு பேராலேயும் அதே மாதிரி நம்மளுடைய லவ்வை கண்டினியூ பண்ண முடியுதுன்னா அப்போ நம்ம ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிறது ஒரு உண்மையான லவ் தானே அப்படின்னு அந்த விஷயத்தை பற்றி அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அடுத்த சீனில் டாய் மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு டெம்புக்கிட்டேருந்து டெக்ஸ்ட் வருது. என்ன பண்ணுற அப்படின்னு அவன் டெக்ஸ்ட் பண்ணேன். அதுக்கு இவன் நான் மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ரிப்ளை பண்ணுறான். மெடிடேஷன் பண்ணுறியா? என்னால் நம்ப முடியலையே அப்படின்னு டெம்பு கேட்குறான். ஏன்னா டெம்போடைய லைஃப் ஸ்டைலும் டாயோட லைஃப் ஸ்டைலும் வேற இல்லை. அவன் உண்மையாவா அப்படின்னு கேட்டதால் டாய் அவனை ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்பி வைக்கிறான் அவன் மெடிடேஷன் பண்ணுறத. அப்படின்னா உண்மையாலுமே நீ மெடிடேஷன் தான் பண்ணுறியா அப்படின்னு டெம்பு கேட்க, உனக்கு எப்படி என் நம்பர் கிடச்சிச்சு அப்படின்னு டாய் அவன்கிட்ட கேட்குறான். அதுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, வேணும்னு ட்ரை பண்ணால் எப்படி எங்கே இருந்தால் கிடச்சிடுமே அப்படின்னு சொல்கிறான். எங்கே நீ தேர்டுக்கிட்டேருந்து வாங்கியிருப்ப அப்படின்னு டாய் சொல்கிறான். அப்புறம் நாளைக்கு கிளாஸ் இருக்குல்ல, அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த டெம்பு வேணும்னே டாய்கிட்ட, நீ என்னோட டியூட்டர் ஆனது உன் லவ்வருக்கு பிடிக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். அதாவது அவனுக்கு லவ்வர் இருக்கா அப்படின்றத சிம்பாலிக்காக கேட்குறானாமா. அதுக்கு அந்த டாயும் புரியாமல், இல்லையே எனக்கு லவர்லாம் கிடையாது, நான் சிங்கிள் அப்படின்னு சொல்லிடுறான். அவன் சிங்கிள்னு சொன்னதுமே இந்த டெம்புக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுது. அப்புறம் நாளைக்கு காலையில் கிளாஸ் இருக்குல்ல, கிளாஸ் எங்கே இருக்குது அப்படின்னு அவன் கேட்க, லொக்கேஷன் நான் அனுப்புகிறேன் அப்படின்னு டாய் சொல்கிறான். அப்படியே அவங்ககிட்ட பேசுவதை நினச்சி இந்த டெம்பு ரொம்ப ஜாலியாக ஃபீல் பண்ண, அதே மாதிரி டாய்க்கும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது போல், ஆனால் லைட்டாக ஸ்மெல் பண்ணுறான். இங்கே சன்னு நோவாவும் காலைல தூங்கி எழுந்திரிக்கிறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரோட பாடி அவங்களுக்கே திரும்ப கிடச்சிருச்சு. ஸோ ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாங்க. மிஷன் கிளியர் அப்படின்னு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுறாங்க. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒன்றா லவ் மேக்கிங் பண்ணிட்டு தூங்கலாம், இது நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனை சரியாயிடும் போல். ஸோ நம்ம பண்ணது கரெக்டு, இனிமேல் எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்ட்டு ரெண்டு பேரும் ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சன்னு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, சரி அப்படின்னா இன்னொரு ரவுண்டு போகலாமா அப்படின்னு கேட்க, உடனே நோவா ரொம்ப வெக்கப்படுறான். அப்படியே அவங்க ரெண்டு பேரும் அங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சன்னோட பாடி பரவாயில்ல போல், சரியாக வேலை செய்யுது. கொஞ்ச நேரம் கழித்து சன்னி என்னமோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்போ நுவாவை தான், நுவா நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கான். அவன் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு, பரவாயில்லையே நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கே, ஆமாம் இன்னைக்கு எங்கேயாச்சும் வெளியில் போறியா என்ன அப்படின்னு சன்னு கேட்க, ஆமாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் பார்ட்டி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா நீ வீட்டுக்கு வர்றதுக்கு இன்றைக்கி லேட் ஆகுமா அப்படின்னு கேட்க, அது எப்படி நான் லேட்டாக வருவேன், எனக்காக நீ வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பல்ல அப்படின்னு அவன்கிட்ட கொஞ்சிக்கிட்டே பேச, அப்படியே ரெண்டு பேரும் மாறி மாறி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த கிஸ்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக ரெண்டு பேரும் இன்னொரு ரவுண்டு போகலாமா அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க போல். ஆனால் பிரச்சனை மறுபடியும் ஆரம்பிச்சிடுது. இப்போ சன்னு மறுபடியும் வேலை செய்ய மாட்டேங்குது. நுவாவும் அவனோட பேண்ட்டில் கையை விட்டு என்னென்னமோ வேலை பார்க்க ட்ரை பண்ணுறான். ஆனால் அவ்வளோதான், எதுவும் நடக்கலை. நுவா செம்மையாக டென்ஷன் ஆகிடுறான். என்ன ஆச்சு, மறுபடியும் வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு கேட்குறான். சன்னுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. ஓ, நீ என்னை மறுபடியும் ஏமாத்துறல்ல, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி பண்ண போகிறேன், இன்றைக்கி பாரு நான் அந்த டெம்பு கூட வெளியில் போக போகிறேன், நீங்களே தனியாரு அப்படின்னு அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி, இதாண்டா அவனுக்கு பனிஷ்மெண்ட்டுன்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். பாவம் சன்னு என்ன பண்ணுவான். உடனே சன்னு, என்னாச்சு நமக்கு, காலையில் நம்ம பாடி நல்லா தானே வேலை செஞ்சுச்சு அப்படின்னு உடனே இன்டர்நெட்டில் என்னமோ ஆன் பண்ணிவிட்டு அவனோட பாடியை மறுபடியும் ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான் போல். ஆனால் எதுவும் ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரியலை. இங்கே நுவா டெம்பு கூட பார்ட்டிக்கு வந்திருக்கான். நுவா ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. வெளியில் என்ஜாய் பண்ணுறான், உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. அவன் ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். பக்கத்தில் இருக்க டெம்பையும் ட்ரிங்க் பண்ண சொல்கிறான். ஆனால் டெம்பு, இல்லை நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும், நாளைக்கு எனக்கு டாய் கூட டியூட்டரிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஏண்டா நான் ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ கொஞ்ச நேரம் என் கூட ஏற, அப்புறமா போகலாம் அப்படின்னு நுவா சொல்லி டெம்பை அங்கேயே கொஞ்சம் நேரம் உட்கார வச்சிடுறான்.
பாவம் எங்க சன்னு தனியா மறுபடியும் அவனோட வீடியோவ ஆரம்பிக்கிறான். அவன் மனசுல இருக்கிறதெல்லாம் எங்க புலம்பிட்டு உட்கார்ந்திருக்கான். இன்னைக்கு நைட்டு ரொம்பவே தனியா இருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்பவே குவைட்டா இருக்குது. நான் மட்டும் தனியா ஃபீல் பண்றேன். நம்ம போனதுலேருந்து கொஞ்சம் கூட இங்கேருந்து நகரவே இல்ல. அவன் டெம்போ கூட வெளியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அத நினைக்கும்போது எனக்கு கஷ்டமா இல்ல. ஆனா என்னோட இதயமே மூழ்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்கு. நான் என்ன பண்றது? என்னோட பாடி ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ணுது. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. எங்க அவன் என்ன டம்ப் பண்ணிடுவானா அப்படின்னு என் மனசுக்குள்ள ரொம்ப பயமா இருக்குது. ஆனா என்ன பண்றது? இதெல்லாம் என்னுடைய தப்பு தானே. அவ என்கிட்ட பெருசா எதுவும் கேட்கலல்ல. ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிட்ட எல்லாரும் என்ன எதிர்பார்ப்பாங்க? அதை தானே அவனும் என்கிட்ட எதிர்பார்க்குறான். ஆனா என்னால அதை அவனுக்கு கொடுக்க முடியலையே. அதுக்கு பதிலா நான் அவனுக்கு ஆப்போசிட்டா அவனுக்கு என் மேல வெறுப்பு தானே வர வைக்கிறேன். இதெல்லாம் என்னுடைய தப்பு தான். இதை இப்ப நான் எதுக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன்னா, ஒரு நாள் எல்லாம் சரியாயிட்டு நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா உட்காந்து இதை பார்க்கும்போது ஒருவேளை அப்ப நமக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம சந்தோஷமா சிரிச்சா நல்லா இருக்கும்ல இதை பார்த்து அப்படின்னு சொல்றான். ஆனா உண்மையை சொல்ல போனா எனக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகுது. நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். ஆனா என்னோட திங் வேலை செய்ய மாட்டேங்குது. ஆனா என்னுடைய இதயம் எப்பயுமே உனக்கு தான். நான் என்ன பண்றது? என் பாடி நான் சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்குது அப்படின்னுட்டு அந்த வீடியோவை கட் பண்ணி முடிச்சிடுறான். பாவம் பேசும்போதே உனக்கு ஒரே அழுகையா வருது. இங்க நுவாவும் டெம்பும் பார்ட்டியில இருக்காங்க. அப்ப திடீர்னு நுவாக்கு என்னமோ ஆகுற மாதிரி இருக்குது. அதே நேரம் அங்க சன்னும் தூங்க போறான். அவனுக்கும் அங்க என்னமோ ஆகுது. இப்ப இங்க இருக்கிற நுவா மயக்கம் போடுற மாதிரி இருக்கு. டெம்ப் அவனை பார்த்துட்டு, ஏய் என்னாச்சு உனக்கு? என்னாச்சு அப்படின்னு கேட்க நுவா அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அவன் கண்ணை திறந்து பார்க்கும்போது அந்த இடத்துக்கு சன்னு வந்துடுறான். அதாவது அவங்க ரெண்டு பேரோட பாடி மறுபடியும் ஸ்வாப் ஆயிடுது. இப்ப நான் எப்படி இங்க வந்தேன் அப்படின்னு சன் அவனை பார்த்து கேட்க, டெம்பு சொல்றான், ஏன்டா நீ தாண்டா என்ன கூப்பிட்டு வந்த. நீ தான் சன்னை பத்தி எங்கிட்ட புலம்பிக்கிட்டு இருந்த. இப்ப நீயே மாத்தி பேசுற அப்படின்னு சொல்ல உடனே சன்னு டெம்பு வீட்டுக்கு வராங்க. இங்க வந்து பார்த்தா சன்னுடைய பாடிக்குள்ள நுவாவுடைய சோல் வந்துடுது. என்னடா இது மறுபடியும் பிரச்சனையா அப்படின்னு அவங்க பேச இவங்க பேசுறது எதுவுமே டெம்புக்கு புரிய மாட்டேங்குது. டெம்பு அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் யோசிச்சுக்கிட்டே இருக்க அன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் செக்ஸ் வச்சுக்கிட்டதால தான் நம்ம உடம்பு மாறிச்சு. இப்பயும் நம்ம அதையே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் படுத்துக்கிட்டு இவன் பேண்ட்டுக்குள்ளே அவன் கையை விட்றான், அவன் பேண்ட்டுக்குள்ளே இவன் கையை விட்றான். ஆனால் அவங்க ரெண்டு பேரும் பண்ணுறது ஏதோ கடமைக்கு. இப்போ அவங்க ரெண்டு பேரும் பாடி ஸ்வாப் ஆகணும்ல, அதனால கடமைக்கு பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ரெண்டு பேரும் அவங்க பாட்டுக்கு பண்ணிக்கிட்டே இருக்க அவனுக்கும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, இவனுக்கும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ரெண்டு பேருமே ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. சரி என்னாச்சு, எதுக்கு இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு அவன் சொல்ல ஒருவேளை நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப ஃபேக்காக நடந்துக்கிறோமோ, அதனால தான் இப்படி நடக்குதோ அப்படின்னு நினச்சிட்டு அப்போ அவங்க ரெண்டு பேரும் என்னை காலைல பேசினாங்கல்ல, அது ஞாபகம் வருது. நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா தூங்குனதால தானே இது நடந்துச்சு. அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் உண்மையாலுமே லவ்வோட ஒன்றா இருந்தால் தான் மறுபடியும் நம்ம படி நமக்கு கிடைக்கும் போல அப்படின்னு நினைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சன்னு ஸ்விம்மிங் பூலில் இருக்கான். நுவா அங்கே வரான். வந்துட்டு அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப செக்ஸியாக அவன் முன்னாடி கட்டிட்டு ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே போகிறான். இந்த டைம் அவங்க ரெண்டு பேரும் உண்மையாலுமே நேச்சுரலாக தான் ட்ரை பண்ணுறாங்க. சும்மா கடமைக்கு பண்ணுறாங்க அப்படின்னு பண்ணாமல் ரெண்டு பேரும் ரொம்ப ஃபீலிங்ஸோடு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் சன்னு நுவாவை திரும்பி நிற்க வச்சுட்டு அவனோட வேலையை பார்க்க ட்ரை பண்ணுறான். ஆனால் அதோட அந்த சீன் கட் ஆகிடுது. இங்கே காலையில் சன்னு தனியாக ஒரு வீடியோ எடுத்தான்ல, அதே மாதிரி நுவாவும் தனியாக ஒரு வீடியோ எடுத்திருக்கான். அதில் அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த பாடி ஸ்வாப் பண்ணது எனக்கு ரொம்பவே கடுப்பாக இருந்துச்சுன்னு தான் நான் நினச்சேன். ஒருவேளை ரொம்ப எக்ஸாஸ்டிங்காக, ரொம்ப மெஸ்ஸியாக, ரொம்ப அனாயிங்காக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் உண்மையை சொல்ல போகணும்னா அந்த அளவுக்கு இது மோசம் கிடையாது. ஏன்னா இப்போ நான் இருக்கிறது நான் லவ் பண்ணுற ஒருத்தனுடைய பாடி தானே. அவனோட லைஃப்பை நான் வாழறேன். அது எனக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயமா தான் இருக்குது. உன்னை பற்றி எனக்கு நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் இதால். உன்னுடைய ஸ்லீப்பிங் பில்ஸை பார்த்தேன். உன்னோட ஃபேவரட் ட்ரெஸ்ஸில் கிழிஞ்சு போன ஓட்டையை பார்த்தேன். அது மட்டும் இல்லை, நீ நிறைய ஸ்டிக்கி நோட்ஸ்லாம் ஒட்டு வச்சுருந்தல்ல, அதெல்லாம் நான் படிக்கிறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடச்சிச்சு. இத்தனை நாள் நம்ம ரெண்டு பேரும் என்னதான் லவ் பண்ணாலும் என் மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. எங்க ஒரு நாள் நீ என்னை பிடிக்கலன்னு சொல்லிடுவியோ, நான் உனக்கு பத்தாமல் இருந்துருக்கணும், உன்னோட ஃபீலிங்ஸ்க்கு நான் சரியான ஆளாக இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் என்னால் உன்னை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. ஐ எம் சாரி. இதெல்லாம் சரியா இல்லையான்னு எனக்கு தெரியல.
ஆனால் நான் மறுபடியும் உங்கள்கிட்ட சாரி சொல்லணும். சொல்ல போகிறேன்னா, நான் தான் இங்கே ரொம்ப கஷ்டப்படுறேன். ஏன்னா எனக்கு தான் இப்போ இது ரொம்பவே ஒரு கஷ்டமான வேலை. ஏன்னா எனக்கு பிடிச்ச, எனக்கு ரொம்ப பிலவுடான இருக்கவங்களோட உடம்பு இப்போ என்கிட்ட இருக்குது. அந்த உடம்பை இப்போ நான் பத்திரமா பார்த்துக்கணும். நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், உன்னை யாரையும் ஹர்ட் பண்ண நான் விட மாட்டேன். உன் உடம்பையும் நான் ரொம்ப பத்திரமா பார்த்துக்குவேன். நம்ம 2 பேரோட பாடி நமக்கு திரும்ப கிடைக்கும்போது, இந்த வீடியோ நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து பார்ப்போம்னு நினைக்கிறேன். அப்ப ரொம்பவே சந்தோஷப்படுவோம். அப்ப நம்ம 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் நல்லாவே புரிஞ்சுகிட்டு இருந்திருப்போம் அப்படின்னுட்டு அவன் அந்த வீடியோவை பேசி முடிக்கிறான். இது ஆக்சுவலா நுவாவுடைய பாடியில இருக்க சன் எடுத்த வீடியோ. இதோட எபிசோட் 2 முடியுது. என்னடா ரொம்ப சின்ன எபிசோடா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, அந்த ஆக்சுவல் எபிசோடு சைஸே சின்னது தான். ஸோ வாய்ஸ் ஓவரும் சின்னதாக தான் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ். பாய்.